எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அனதர் ஒன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜிஸ்டோர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஜிஸ்டோர் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம எப்படி லாகின் பண்ணி எப்படி நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். டிஜிஸ்டோர் 24 அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஆல்ரெடி நான் எப்படி வந்து லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ லாகின் பண்ணிக்கங்க. டிஜிஸ்டோர் 24 அப்படின்னு சொல்லிவிட்டு லாகின் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததும் உங்களுக்கு அதில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் ஷோ ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கோ ஸோ அது வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ப்ராடக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் எடுத்து ப்ரொமோட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு கமிஷன்ஸ் வரலாம். ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு எப்படி வந்து நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்கிற அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் ஷோ ஆகிற ப்ராடக்ட்லேயே இப்போ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இருந்து கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெயின் பேஜில் இருக்கிற ப்ராடக்ட்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 65% வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா $107 கொடுக்குறாங்க. இந்தியன் ருபீஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய்க்கு வந்து ஒரு சேல்ஸ் நம்ம பண்ணாலே வந்து 7,000 ரூபாய்க்கு வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு 5% கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் சப்போர்ட் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அனதர் ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்துங்க எப்படி இப்படிலாம் கமிஷன்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு சேல்ஸ் பேஜ் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த கீழே லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டென்டல் ட்ரிக்குக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதை தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரிஃபர் டு ரீட் கெட் த ஃபுல் ஸ்டோரி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ A to Z வந்து எல்லாமே இந்த ப்ராடக்ட்டுக்கு அதை பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ ஓவர்வியூ மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்களே, ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பண்ணி ஸோ நம்மளோட லிங்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை பற்றி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க இப்போ நான் வந்து இதில் ஆர்டிகல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறையா. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு 4-5 பேராகிராஃப் மாதிரி எடுத்துக்கிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க்கை அதில் மூலிமா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிகல்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆர்டிக்கல் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பிளாகில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளாகில் மூலிமா நான் வந்து எப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பிளாக் ஓப்பன் பண்ணலாம்னு ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு ஓப்பன் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பேஜ்லேருந்து நம்ம வந்து டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளாக் வச்சுருந்தீங்கன்னா பிளாகில் போய்ட்டு டைட்டில் அந்த அப்படி காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஒர்க்கு தான். ஸோ அப்படியே பார்த்துக்குங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிளாக் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் போதும். ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது போல் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக
கமிஷன்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஓகேவாங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து சும்மா டைட்டில் ஒரு 4 பேராகிராஃப் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இடையில பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் மட்டும் லிங்க்ஸு கொடுக்கும்போது, இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுற ஆர்டிகல்ஸ் இப்போ யாராவது படித்தாங்கன்னா, ஸோ அதை படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து பிடிச்சிருந்துச்சின்னா, ஸோ அந்த லிங்க் மூலிமா அவங்க போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து பை பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு அங்கே கொடுத்துக்கிற அந்த 65%, அதாவது $107 வந்து நம்மளுக்கு கமிஷனாக கொடுப்பாங்க. ஸோ $107 நம்மளுக்கு நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 7000 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட்டு கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது போல் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க வீடியோவை. எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதே போல் தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிளாக் வச்சுருக்கதால நான் பிளாக் மூலிமா ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் என்னோடய ப்ராடக்ட்டை. நீங்கள் வந்து பிளாக் இப்போ இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா மூலிமாவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, ஸோ அது மூலிமாவும் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா உங்களோட லிங்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வெறும் லிங்க் மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளாக் வந்து க்ரியேட் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தீங்க, நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு பிளாக் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆன்லைனில் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறத ஒரு 4-5 பேராகிராஃப் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஆர்டிக்கல் வந்து படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு பேராகிராஃப் வந்தால் மட்டும் படிக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 4 பேராகிராஃப் இருந்தால் தான் ஃபுல்லாக படிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி உள்ளார போயிட்டு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 4-5 பேராகிராஃப் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இடையில பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துக்கிறேன். அது வந்து எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் இப்போ வந்து இப்போதைக்கு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கு வந்து எப்படி கொடுக்குறேன்னு நல்லா பாருங்கள். ஸோ அப்படியே மேலே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இன்சர்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ வந்து எந்த நேமில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. ஸோ இப்போ நான் பையிங் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எப்படி எடுக்கிறதுனா, அங்கே ப்ரொமோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் காட்டும். ஸோ இப்போ அந்த வேர்டுக்குள்ளார உங்களுக்கு வந்து உங்களுடைய லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யாராவது அந்த பையிங் லிங்க்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா அந்த லிங்க் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட பேஜுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா எப்படி நான் இடையில வந்து என்னுடைய லிங்க்ஸை கொடுக்குறோன்னு பாருங்கள். சேம் தான், ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ அதே தான். இன்சர்ட் லிங்க்கில் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நேமில் டிஸ்பிளே ஆகுமோ அந்த நேமை வந்து கொடுத்துங்க. கிளிக் ஹியர் டு பை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ வந்து கொடுத்துட்டு அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்கு வந்து கீழே இன்சர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது போல் அந்த 4 பேராகிராஃப் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் நடுவில் வந்து இந்த என்னுடைய லிங்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது போல் நடுவில் உங்களோட லிங்க்கு கொடுக்குறது மூலிமா ஸோ அந்த உங்களுடைய ஆர்டிக்கலை படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ லிங்க்கு தேடுறதுக்கு தேவையில்ல, நேராக உங்களுக்கு இடையில இருக்கிறதால ஸோ அது மூலிமா கிளிக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய ஒரு பேராகிராஃபுக்கும் இடையில என்னுடைய ப்ரொமோஷன் லிங்க்கை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இடையில உங்களுடைய ப்ராடக்ட்டோட லிங்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடுங்க. பேஜில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இமேஜஸ் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜஸ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல போய் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு சேவ் கொடுத்துங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜஸ் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும், சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாகுக்கு போயிடுங்க. பிளாகு போயிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இமேஜஸ் இதில் நடையில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜஸ் சிம்பிள் காட்டும். ஸோ அந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஃப்ரம் காட்டும்.
அப்லோட் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அது கொடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல் காட்டும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இமேஜஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க, நம்ம லிங்க்ஸ் கொடுத்துக்கிறோமா எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அதன் மூலிமா உங்களுடைய பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல் மூலிமா யாராவது உங்களுக்கு வியூஸ் வந்துச்சுன்னா, ஸோ வியூஸ் வரது மூலிமா சில பேர் படிப்பாங்க. ஸோ படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 3 சேல் கொண்டு வந்தாங்களாம் உங்களுக்கு $300 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 21,000 ரூபாய்கிட்ட நீங்கள் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 சேல் கொண்டு வரது மூலமா மந்த்லி நீங்கள் ஒரு 3 சேல் கொண்டு வந்தனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க அது எப்படின்னு. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த விதத்தில் தான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் கொண்டு வரது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ.